நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்று தேவனும் நாமும் ஒன்றாக நெருங்கி வரவு தொடர்பு ஐக்கியத்திலே இருந்து கொண்டு தேவனாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் நம்மில் அன்பு கூறுகிற இயேசுவாலே எல்லாவற்றிலும் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்று ஜெகோவா நிசியை கொண்டாடும்படியாய் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னவர் காரிய சித்தியை கைக்குடி வர பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நம்மை முற்றும் ஜெயக்குடியை நாட்டி நாம் தொடர்ந்து ஜெயத்தை கொண்டாடி மகிழும்படியாய் இந்த நாளை அடிஷனலாய் தந்த நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன்வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். எப்பொழுது நம் இருதயம் மகிழும்? That's what our question today. How, when our heart will rejoice in Christ. That's what we are going to see today. ஸோ கர்த்தருடைய கிருபையினாலே எப்பொழுது நம் இருதயம் மகிழும் என்று பார்க்கும்போது நம்பர் 1 சங்கீதம் 40:16 சொல்கிறது, people who actively search for and pursue the relationship with our Lord will experience the joy and gladness of the Lord. ஸோ தேவனை தேடுகிற போதெல்லாம் நம் இருதயம் மகிழுகிறது. ஸோ தேவனுடைய நாமத்தை எப்பொழுதெல்லாம் நாம் உயர்த்தி அவரை தேடுகிறோமோ அப்பெல்லாம் நம் இருதயம் மகிழத்தான் செய்யும். மனுஷரை தேடும்போது அல்ல, தேவனை தேடும்போது நம்முடைய இருதயம் மகிழுகிறது. நம்பர் 2 when our heart will rejoice என்று பார்ப்போமானால் சங்கீதம் 16:11 சொல்கிறது, in God's presence there is a fullness of joy, at our Lord's right hand all pleasures for evermore. ஸோ அவருடைய சமூகத்திலே ஆனந்தம், வலது பரிசத்திலே பரிபூர்ண பேரின்பம், அவருடைய பரிபூர்ண ஆனந்தமும் பரிபூர்ண பேரின்பமும் பெற்று நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் we should be staying in the God's presence. ஸோ தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லும் போதும் தேவ பிரசன்னத்துக்குள்ளாகவே நாம் தங்கியிருக்கும் போதும் our heart will rejoice like anything. Number 3 arise and shine. Even darkness surrounded the earth or the earthly people, then the God's glory will appear on us. ஸோ எழும்பி பிரகாசிக்கும் போது இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடினாலும் கர்த்தர் நம்மேல் உதிப்பார். ஸோ நாம் எழும்பி பிரகாசிக்கும் போதெல்லாம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போதெல்லாம், தேவனுடைய ஊழியர்களை தொடர்ந்து செய்யும் போதெல்லாம் our heart will rejoice like anything. Number 4 I will not cause pain without allowing something new to be born. அதாவது பிரசவத்தை உண்டாக்கின தேவன், கர்ப்ப பிறப்பை உற்பத்தி பண்ணின தேவன் அந்த பிரசவத்தை தடுப்பேனோ என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக அந்த பிரசவத்தின் முடிவு எப்படி ஒரு 10 மாத ஒரு நியூபார்ன் பேபியை பெற்றெடுக்கிறோமோ அப்படியாக கர்த்தர் அந்த நியூபார்ன் பேபியை பார்த்து கர்ப்ப பிறப்புகளை பேர பிள்ளைகளை பார்த்து மகிழும்படியாய் கர்த்தர் அந்த தருணத்தை நாம் கண்கள் காணும்போது நாம் சரீரத்தினால் பெற்று மகிழத்தான் செய்வோம். ஸோ புதிய குழந்தைகளை, புதிய பிறப்புகளை, தேவனுக்குள்ளாக பிறக்கிற ஞானஸ்தானம் எடுத்து நியூபார்னாக born again என்று பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நாம் பார்த்து என்ன பண்ணுவோம்? மகிழதான் செய்வோம். அது ஃபிசிக்கல் நியூபார்ன் பேபியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தோடு கூடிய ஞானஸ்தானத்தை குறிக்கிறதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ரெண்டுமே நம்மை மகிழ செய்கிறதா இருக்கிறது. ஸோ கர்த்தர் புதிய குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது, நம்முடைய பேர பிள்ளைகளை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் மகிழும். நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் born again என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக புதிதாக பிறக்கும் போது, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்முடைய இருதயம் மகிழச் செய்கிறதாய் கர்த்தர் மகிழ்விக்கிறார். Number 5 nations will come to our light, kings come to the brightness of our dawn. அதாவது நம்முடைய வெளிச்சத்தினிடத்துக்கு ராஜாக்களும் உதிக்கிற நம்முடைய வெளிச்சத்தினிடத்திற்கு பிரபுக்களும் நடந்து வரும்படியாய், ஜாதிகளும் நடந்து வரும்படியாய் கர்த்தர் செய்வார். The wealth on the seas will be brought to us. The richness of the nations will come to us. ஸோ நம்மிடத்திலே கடற்கரையின் மணல் தலையான ஜனங்களையும் ஜாதிகளையும் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார், நம்மிடத்துக்கு வருவார்கள். ஸோ கர்த்தர் நம்முடைய ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கியிருக்கிறபடினாலே ஆவியின் அந்த அபிஷேகம்
அந்த வெளிச்சமானது திரளான கோடான கோடி ஜனங்களை கடற்கரையின் மணலத்தனையாய் என்று சொல்லும்போது we cannot count the sands of the seashore. கடற்கரையின் மணலை நம்மளால் எண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. Likewise, a crowd of people will come unto us, that too kings and landlords and all kinds of VIPs will come unto us to get the counsel of Lord. ஸோ கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் திரளான ஜனங்கள் நம்மை நோக்கி வந்து பணிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்கிற அந்த வேலையிலே நம் இருதயம் மகிழத்தான் செய்யும். ஸோ இத்தனை வழிகளிலே கர்த்தர் நம்மை மகிழ பண்ணுகிறார். நம் நிமித்தமாக நம்மை சுற்றியுள்ள நம் குடும்ப அங்கத்தினர்கள், நம் சொந்த பந்துக்கள், நம் பிள்ளைகளின் பிள்ளைகள் மகிழத்தான் செய்வார்கள். ஸோ இத்தனை வாக்கியமும் காரணம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷத்தின் நிமித்தமாக, வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லுவது நிமித்தமாக, கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பது என் பலன் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கிறபடினாலே, இத்தனை ஆவிக்குரிய பொக்கிஷங்களும் நமக்குள்ளாக இருக்கிறபடினாலே நாம் தொடர்ந்து நாமும் மகிழ்வோம். நம் குடும்ப அங்கத்தினர்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் மகிழ வைக்கத்தான் கர்த்தர் செய்வார். ஆகவே இத்தனை மகிழ்ச்சிக்கும் காரணம் நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே என்று சொல்லி இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கு மறுபடியும் நன்றி செலுத்தி உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். God bless you all. Amen.